ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சிக்கன் மட்டன் போரிங். ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ரான்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு மாங்காய் ப்ரான் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 நீட்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அண்ட் இஞ்சி ஒரு 30 to 40 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் காரம் கொடுக்க போகிற மசாலா. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா மாங்காய் நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து அந்த பேஸ்ட்டு, காரமான பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, நல்லா ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கலரிட்டு அப்புறமா வந்து உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அதை தேங்காய் பால் எடுத்துருக்கோம். 2வது தேங்காய் பாலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2வது தேங்காய் பால் தான் கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். ஸோ அதில் தான் இது வேகணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். இது கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலரி மூடி போட்டு மூடிடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரும், வெந்திருக்கும் அந்த மாங்காய்லாம் அப்போது. ஸோ அது வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரான் ஆன்லைனில் தான் வாங்கணும். 200 கிராம்ஸ் டீவைன் பண்ணியே வந்துச்சு. அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அந்த 200 கிராம் ப்ரானை இதில் ஆட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரானை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் அது வெந்தாலே போதும். ப்ரான் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். அது கரெக்டாக சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். இப்போ ப்ரான் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இப்போ எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ப்ரான் அண்ட் மேங்கோ எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக ஒரு மிக்ஸ்சர், நல்ல வாசனையோட செம்மையாக இருக்கும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட், கேரளா ரெசிபி இல்லையா. ஸோ தேங்காய் தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அகெயின் ஒரு 6-7 கருவேப்பிலை போட்டு அதை வந்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஊற்றுங்க. இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இப்போ ஊற்றிட்டு நல்லா திக்காகும், கிரேவி ஆட்டோமேட்டிக்காக திக்காகும். ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 மினிட்ஸ் தான் அடுப்பில் இருக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். இதை வந்து நீங்கள் சுடு சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரமும் புளிப்பும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாடு அந்த சவுத் இண்டியன் ரெசிபிக்கு இந்த கேரளா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, என்ஜாய்.